Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா YouTubeல வந்து சேனல் யாரால வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க இல்ல சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படினா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா வந்து YouTube தரப்புல இருந்து ஒரு புதுசா வந்து மேசிவான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தா YouTube சேனல் யாரால வச்சிருக்கீங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ யூடியூப்ல வந்து புதுசாக வந்து அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லியிருந்தேன். அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம்னா வந்து நம்ம இந்த அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி வந்து யூடியூப் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் வந்து போய் செக் பண்ணி பார்ப்போம். அல்லது வந்து பிளே ஸ்டோரில் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருப்போம். பட் அதை நம்ம வந்து நமக்கு வந்து பிரைவசி இருக்குமா, அதாவது செக்யூராக இருக்குமா, ஒரிஜினலாக லீகலாக நமக்கு காட்டுதா, ஸோ கரெக்டாக காட்டுதா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. ஆப்பை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து லைவாக வந்து செக் பண்ணிருப்போம். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரீச் ஆகும்போது ஒரு கோல் ரீச் ஆகும்போது நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து உண்மை, அதாவது எந்த அளவுக்கு வந்து லைவா வந்து காட்டுன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. பட் இப்போ வந்து யூடியூப் வந்து புதுசாக கொடுத்துருக்க அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அஃபிஷியலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். யூடியூப் தரப்புல இருந்து யூடியூபர் கிரியேட்டர் ஸ்டுடியோல வந்து அஃபிஷியலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து எப்படி அந்த யூடியூபர் கிரியேட்டர் ஸ்டுடியோல போய் நம்ம வந்து லைவா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து செக் பண்ணி வந்து பார்ப்போம். ஒரு அப்டேட் இல்லை, ரெண்டாவது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் அப்படியே வந்து தொடர்ந்து வந்து நான் சொல்றேன். ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்க, அதாவது நான் வந்து பிசில வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ரௌசர்ல போய் ஒய்டி ஸ்டுடியோன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உங்களோட சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடி வந்து கொடுத்து லாகின் பண்ணிட்டு ஒய்டி ஸ்டுடியோ டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே கிளிக் பண்ணீங்கன்னா வந்து அஃபிஷியலாக யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து கூட்டிட்டு போகும். அதில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சேனல் அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சேனல் growth டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க, எவ்வளோ கவுண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் இருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து அந்த அனலிட்டிக்கல் போர்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பக்கம், அதாவது ரைட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. லைவ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம சேனலோட அஃபிஷியல் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். லைவாக வந்து நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து நமக்கு எப்போ வேணால் சப்ஸ்கிரைப் வந்து ஒரு 2 பேர் வந்து போவாங்க, 2 பேர் வந்து ஆட் ஆவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். பட் சப்ஸ்கிரைபர் நம்ம கவுண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைவாக வந்து கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து செக் பண்ணி நம்ம அது லீகலா அல்லது ஃபேக்கா, அது செக்யூரா இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அஃபிஷியலாக யூடியூப் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒரு பிகினர் யூடியூபர்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போ ஒரு கோல் வந்து நான் ரீச் பண்ணும்போது, ஒரு 10,000 ஒரு 15,000 20,000 ரீச் பண்ணும்போது அது ஈஸியாக வந்து அஃபிஷியலாக வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியோ அல்லது நம்ம சேனல் வீடியோக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப அஃபிஷியலான அப்டேட் வந்து யூடியூப் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட growth வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அதே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து லைவா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம லாஸ்ட் 28 டேஸோ அல்லது 90 டேஸோ 365 டேஸோ, அதாவது நீங்க ஜனவரி மந்தோ பிப்ரவரி மந்தோ இல்ல கஸ்டமா இந்த டேட்டை வந்து கொடுக்குறோமோ கொடுத்துட்டு நம்ம அந்த மந்த்ல இருந்து இப்போ கரெக்டாக இருக்கிற வரைக்கும் எப்போ எந்தெந்த டேட்ல வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்து எடுத்திருக்காங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்து வந்திருக்காங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கான்னு சொல்லி வந்து ஈஸியாக வந்து அந்த சேனல் growth மூலமாக வந்து அந்த மேப் மூலமாக வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது 2 அப்டேட் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள மாதிரி இருக்க யூடியூபர் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து தெரியறதுக்கு முன்னாடி வந்து தெரியலைன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்துச்சுன்னா ஏதாவது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட், ஏதாவது இந்த வீடியோ பிடிச்சிருச்சு பிடிக்கல ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நாள் உங்களுக்கு சந்திக்கிறேன்.